Hi guys, this is JJJ and This is NNN நீங்கள் கோட் கேட்டுக்கொண்டிருக்கும். செய்து Hola Alright. season whatever it is. Four. Season 4. Four, yeah. Mm-hmm. ரொம்ப மாசம் கழிச்சு நாம இன்னொரு வருடங்கள் வாரம் கழிச்சு. உங்களை சந்திக்கிறோம். Mm-hmm. எப்படி பிறந்தேனோ அப்படியே நான் இன்னொரு வாட்டி உங்களை சந்திக்கிறேன். இது ரொம்ப அதிகமா இருக்கு கல்வானா. இவ்வளவுதான் அரவண வெண்ணெய் போதும். ஆஹா. அப்புறம் Mm-hmm. இன்னொன்னு நான் டிஸ்க்ளைமர் தந்துட போறேன். I'm giving Mm-hmm. disclaimer to everyone. Mm-hmm. என்னோட குடும்பத்தோர் யாராச்சும் பார்த்துட்டே இருந்தா பாத்துறத Mm-hmm. நிறுத்திடுங்க. அதுக்கு மீறி நீங்க ப்ரொசீட் பண்ணா at your own risk. ஆஹா. உங்களோட தாட்ஸ் அப்புறம் உங்களோட பிரேயர்ஸுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. நான் பேசுறது உங்களை கேட்க சொல்லல, உங்க பார்க்க சொல்லல. You can fuck off. Thank you. அப்ப நானும் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கிறேன். கொடுங்க. ஜே குடும்பத்தார் யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ நீங்க இனி ஸ்ட்ரெயிட் கிடையாது. ரொம்ப 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 இந்த ஃபிளைட்ட ஓட்டி ஆமா அப்படியே கிராக்கிங் சத்தம்லாம் வருது. முதல் நாள்ல இருந்து தூசியா இருக்கு. சோ அது எனக்கு வித்தியாசமா தெரியல. யாருமே இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள வரல. ஆமா எனக்கு வேற 20 வயசு ஆயிடுச்சு. நான் அவ்வளவுதான் கிளவி ஆயிட்டேன். வயசானவங்க ஆயிட்டாங்க. ஓர் லைன்ஸ்ல இருந்து ஓல்டு லைன்ஸா மாறுது இந்த சேனல். ஆமா சரி, என்ன நம்ம பேச போறோம் இன்னைக்கு? டோரா மாதிரி நான் கேட்கப்பேன். இப்ப நம்ம எங்களோட தோழர்கள் மற்றும் நவீன நண்பர்கள். நவீன நண்பர்களா? அது என்ன? நவீன தோழர்களா? அதுக்கு பேர் என்ன? வானவில் நண்பர்கள். என்ன ஒரு தமிழ் நானே நவீனன்றது வந்து மாடர்ன் ஏஜ், மாடர்ன் அர்த்தம். ஆமா ரெஸ்பெக்ட் இல்ல, நியூ ஏஜ் இன்வென்ஷன் வந்து நவீன லைக் நியூ ஏஜ் டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நவீன அது தெரியும் ஃபியூச்சரிஸ்டிக். அதுதான். நீ கம்யூனிட்டிக்கு எவ்வளவு அதிகமான மரியாதை கொடுக்கறேன்னு யோசிக்கிறேன் நான் இந்த சைடு. நான் வந்து என்னோட கம்யூனிட்டியை எப்படி இன்னொரு பேர் தருவேன்னா நட்சத்திரங்களின் நடுவே நண்பர்கள்னு சொல்லுவேன். இங்க ஒரு வாய்ஸ் வருது ரொம்ப அதிகமா. அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க. சோ நட்சத்திரங்களின் நடுவே நண்பர்கள் நான் எதுக்கு சொல்றேன்னா most of the people from our community were unjustly killed. So அவங்க எல்லாரும் ஸ்டார்ஸ்க்கு நடுவுல இருக்காங்க. அதனால நான் நட்சத்திரங்களின் நடுவே நண்பர்கள் சொல்றேன். நன்றி, வணக்கம். அப்ப நானும் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, நம்ம எப்படி சொல்லனா நட்சத்திரங்களுக்கு நடுவில் நொச்சைகள். Oh my god. இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் நடுவுல அது வந்து நொச்சைகளா வந்து இரிட்டேட் பண்ணுதுங்க. சோ சோ உங்க வந்து ஒண்ணுமே புரியல லிசனர்ஸ்க்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்களோட வாய்ஸ் கேட்டு. your brain is not computingனா நம்ம வந்து 2024 ப்ரைட் பத்தி பேச போறோம். அப்புறம் அந்த ப்ரைட் மந்த் ஜூன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த செட்டானிக் மந்த் பத்தி நம்ம வந்து பேச போறோம் இன்னைக்கு. டீமன் ப்ரைட் மந்த் ஸ்கிராம்பிள் பண்ணா டீமன் வருது. அந்த டீமனை பத்தி பேச போறோம்.
அப்புறம் ஆமா. டீமனுக்கும் இந்த மாசம் டீமனையும் ஒண்ணு பேச வேண்டியதா இருக்கு. அப்படி ஆம். டீமன்ல யாஹ்! நடந்த காட்சிகள், அ அப்புறம் ரியாக்ஷன்கள் எல்லாத்தையும் பத்தி பேசலான்னு வந்திருக்கோம். ஸோ எப்படி பொசஸ் ஆச்சு பீப்பிளுக்கு, எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அவங்க, அதெல்லாம். ம்ஹ்ம், யாஹ்! ம்ஹ்ம், ம்ஹ்ம். ஸ்ட்ரெய்ட் பீப்பிள்க்கு குரல் இல்ல, நாங்க குரல் கொடுக்க வந்தோம். ஆமா. ஆல் லைவ்ஸ் மேட்டர் பீரியட். ஆஹா! இல்லையே! சோ ஏன் என்னாச்சு சிரிக்கிறீங்க? ஆஹா! யாஹ்! எனக்கு என்னமோ தெரியல, ஏதோ தெரியல. என்ன நம்ம மாயமோ சிரிக்கிறது. புரியுது. உங்களுக்கு ஆ. ஓவரால் எப்படி இருந்துச்சு? அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கா? நான் வந்து ஜூன் தொடங்கி, ஜூன் முடியிற வரையும் என் வாழ்க்கைய வெறுத்துட்டு இருந்தேன். ம்ஹ்ம். ஒரு பிளிம்ப்ல காணாம போன மாரி இருந்தது எனக்கு 1 மாசம் ஃபுல்லா. ஆஹா. ஞாபகமே இல்ல. எல்லாமே எதுவுமே நல்ல ஒரு மெமரி இல்ல. எல்லாமே கெட்டதா தான். ஆஹா. எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க மாரி எனக்கு. அதான். பிட்ரயல் தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ம். ஆச்சு. எதுவுமே பாசிட்டிவான எதையும் சொல்லல எனக்கு மைண்ட்ல. ஆனா என்னோட மைண்ட் செட் பாசிட்டிவா நான் போனேன். பட் பீப்பிள் நான் பாசிட்டிவா இருந்தேன். எனக்கு நடந்தது ஆ எதுவுமே பாசிட்டிவ் கிடையாது. ரியாக்ஷன் பார்க்கும்போது, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்ட்டு கேட்கும்போது, அப்படி லிட்டரலி தெரியுது. அவங்க எவ்வளோ அன்ஜஸ்ட்டா நடந்துக்கிறாங்கன்ட்டு. ஆனா ம். ம். லைக் ஒரு ஸ்ட்ரெய்ட் பெர்சனா இருந்தா, நல்லா பச்ச பச்சையா திட்டிடலாம். அது ஓன் சோசன் ஃபேமிலியா இருக்கும்போது, அப்போ நான் வந்து எனக்கு டவுட் வருது. இவங்கள திட்டலாமா? சொல்லலாமா? இவங்க பண்ற தப்ப சுட்டி காமிக்கலாமா? ஆனா அதே ஒரு ஸ்ட்ரெய்ட் பெர்சனா இருந்தா, உடனடியா ஐ வில் ஜம்ப் டூ த ஃபேக்ட் தட் தே ஆர் ராங். கரெக்ட்டு. அதே சோசன் ஃபேமிலி பண்ணும்போது நீ ஒரு சொல்றது எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க பவுண்டரி தாண்டும்போது என்ன நான் வந்து வெயிட் பண்ணணும்? என்ன பெர்ஃபெக்ட் டைம்ல வந்து இத பத்தி பேசணுன்ற மாரி இருக்கு கம்யூனிட்டிக்குள்ள. இதே ஆ சிங்கிள் பவுண்டரி தாண்டுனா உடனே பேச வேண்டியதா இருக்கு. அதான். ம். அப்புறம் சோ நம்ம என்னது? எந்த ஃபர்ஸ்ட் நடந்தது? அந்த ஆர்டர் படி பேசலாமா? சோ ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து நான் அட்டெண்ட் பண்ணது ஜூன் மந்த்ல ஓரினம் சப்போர்ட் குரூப். ம்ஹ்ம். சோ ஓரினம் சப்போர்ட் குரூப்ல என்ன நடந்தது? ஐ அம் திங்கிங். நான் யோசிக்கிறேன் என்ன நடந்ததுன்ட்டு. ஆ வாட் வேர் தே டாக்கிங் அபௌட்? லைக் நான் நெறைய புது பீப்பிள் பார்த்தேன். அவங்க வந்து ஐ அம் சே நான் வந்து ஓரினம் சேரும்போது ஐ வாஸ் 17 இயர்ஸ் ஓல்ட். இப்ப நான் 20. ஐ ம்ஹ்ம். சா பீப்பிள் நெறைய டீனேஜர்ஸ் ம்ஹ்ம். வந்துட்டாங்க. 18 இயர் ஓல்ட்ஸ், ம்ஹ்ம். 19 இயர் ஓல்ட்ஸ் எல்லாம். அண்ட் for the first time, I was no longer the youngest person in the group. ம்ஹ்ம். So அது நல்லா புதுசா இருந்துச்சு Or the பார்க்கும்போது. community says inexperienced. I was like, what? Mhm. Yeah. Mm. What even? Like, the amount of that old Baba says, you are young, you don't know yet. You know that old Baba? ஆஹா. Mhm. ஹம்பல் பாரி தான? அதே, அதே. Oh my God. So yeah. எனக்கும் அது பெரிய நடந்ததா? இம்ப்ரெஷன் இல்ல மைண்ட்ல சப்போர்ட் குரூப் மீட்டிங் தான் நடந்துச்சு. நானும் வந்திருந்தேன். நீங்க வந்திருந்தீங்க. ஆனா அவ்வளவா ஒண்ணும் இம்ப்ரஷன் இல்ல. அண்டர்ஸ்டாண்டபிள். ம்ஹ்ம். என்ன மோஸ்ட் ப்ராபப்லி நடக்குது இப்ப வர சொல்லணும்னா வர சப்போர்ட் குரூப் ஆ. மீட்டிங்? எனக்கு வந்து இப்பலாம் அது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த விஜய் படம் மாரி 10 படத்த எடிட் பண்ணி ஒரு படம் உருவாக்கலான்ற மாரிலாம் அது ஒரே தான் இருக்கு எல்லாம். ஆஹா. அப்புறம் அந்த ம். மீட்டிங் விட லைக் ஆக்சுவலி ஹீலிங்கா பேசுறது, ஹீலிங்கா நடந்துக்கிறது எல்லாமே அந்த பீச்ல தான் நடக்குது. லைக் அங்க இருந்தா ஆமா. லைக் நான் வந்து மீட்டிங்ல இருக்கும்போது தேங்க் யூ இத வந்து ஆ சொன்னதுக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டே ஒண்ணு சொல்றேன். எனக்கு இங்க சப்போர்ட் குரூப் நான் இந்த கம்பெனிய டார்கெட் பண்றேன். முதல்ல யாருமே கவனிக்கல. நாங்க 2 பேர் தான் ரிசைன் பண்ண போறோங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல இத பத்தி. எனக்கு வந்து இந்த மாரி ஒரு ஸ்டே ஒரு சேஃப் ரூமோ, இல்ல இந்த மாரி ஒரு ஸ்பேஸ் குடுத்தா, கம்யூனிட்டி பீப்பிள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ம். எங்க இந்த மாரி ஒரு இடத்துக்கு போனாலும், ஃபர்ஸ்ட் டைம் போனாலும், செகண்ட் டைம் போனாலும், இல்ல 10த் டைம் போனாலும், அவங்க தான் இருக்கறதுலயே பெரிய விக்டிம் மாரி ரியாக்ட் பண்றது அருவருப்பா இருக்கு எனக்கு.
ஓ! யா! ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஓஎன்எம்ல சேரும்போது, எனக்கு தெரிஞ்சு ஓரளவு எம்பதி இருந்துச்சு. ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை சொல்றாங்கன்னா, ம். இன்னொருத்தவங்க இன்னொரு பிரச்சனை சொல்ல மாட்டாங்க. இல்ல நான் படுறது தான் இன்னும் கஷ்டம். ஆமா. அந்த மாரி சொல்ல நீங்க மாட்டாங்க. நீங்க இவ்வளவுதான் பட்டீங்களா? நான் எவ்வளவு பட்டேன் தெரியுமா? அப்படி சொல்றபோது எனக்கு அருவருப்பா இருக்கு. இட்ஸ் லைக் ஒரு வாட்டியும் குரூப்ல சுத்தி பீப்பிள் வந்து நெக்ஸ்ட் டர்ன் பேசும்போது, தே ஆர் ஜஸ்ட் டெல்லிங் அ மோர் ட்ராமாட்டிக் இன்சிடென்ட் தட் ஹேப்பன்ட் டூ தெம். சோ லைக் வாட்டெவர் ஐ அம் ஃபீலிங் அன்சொலிசிடைஸ் ஆ அட்வைஸ் பரவாயில்லன்னு தோணுது எனக்கு இந்த மாரி இடத்துல. அதான். அட்வைஸே ஆஹா. கேட்காம எனக்கு அட்வைஸ் சொல்றது எவ்வளவு பரவாயில்லன்னு தோணுது. அவங்க வந்து ம். கம்பேர் பண்றாங்க. என் லைஃப்பும், அவங்க லைஃப்பும், என் பெயின் அவங்க பெயின், என் சஃபரிங் அவங்க சஃபரிங்ன்னு. எண்ட் ஆஃப் த டே என்கிட்ட வந்து சொல்றாங்க, "நீ பரவால்ல. உனக்கு ஏதோ நீ படிச்சிருக்க 2 டிகிரி. உனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க வீட்ல. நீ வேலைக்கு போகாம இப்படி இருக்க முடியும். என்னல்லாம் அப்படிலாம் இல்ல." லைக் பிட்ச் நான் சூஸ் பண்ணேன் இந்த இடத்த. ம்ஹ்ம். நான் படிச்சேன் அதுக்காகவே. யாஹ்! எவ்வளோ தைரியம் தான் இந்த மாரி சொல்லுவ? லைக் நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். லைக் நான் புல்லி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 14 இயர்ஸ் ஸ்ட்ரெய்ட்டா நடிச்சா, நான் பிரிவிலேஜ்டுன்னு என்ன கம்யூனிட்டி வந்து என்ன சொல்லுது? யாஹ்! லைக் அந்த எம்பதி எல்லாமே எல்லாரும் ரொம்ப செல்ஃப் ஒப்சஸ்டா ஆயிட்டாங்க. ஒரு அது பேசிக்கலி அவங்க அது ஐ பிரச்சனையில இருந்தும் சரி சைக்காலஜிக்கலா எங்கன்னு புரியுது. கேவ்மேன் ஸ்ட்ராட்டஜி மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆ. நாள் வந்து ஒரு கேவ்க்குள்ள ஒளிஞ்சா, அடுத்த நாள் அவன் உயிரோட இருக்கான்னா, அவன் அதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜி. இருட்டானா ம்ஹ்ம். கேவ்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா நான் உயிரோட இருப்பேன். அவனோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அதுதான். பிரச்சனையிலருந்து ம். ஓடி போனா, பிரச்சனை வந்து கிட்டக்க தெரியல. ஸோ நான் டீல் பண்ண வேணாம்னா, கடைசி வரையும் பிரச்சனை விட்டு ஓட தான் செய்வீங்க. ம்ஹ்ம். எனக்கு அப்படிதான் அது தோணுது. ஏன்னா வேற எந்த விதத்திலயும் இல்லன்னா, அந்த பெர்சன் லிட்டரலா ஹியூமன் பீயிங் லெவல்ல இல்ல மூளை. அவ்வளவுதான் என்னால யோசிக்க முடியுது. வேற எதுவுமே எனக்கு ரேஷனலா லைக் இன்டலெக்சுவலா நான் யோசிச்சாலே வந்துட்டு நான் அவங்களுக்கு அதிகமா கிரெடிட் குடுக்குற மாரி ஃபீல் ஆகுது. ம்ஹ்ம். அப்புறம் லைக் அந்த அமவுண்ட் ஆஃப் பீப்பிள் ஹூ ஆர் கம்மிங் கூட அதிகமாயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் குரூப் மீட்டிங் நடக்கும்போது ஒரு சின்ன இடத்துல நடந்துட்டே இருந்துச்சு. ஆ வெற்றிவேல் இது வந்து ஒரு கலெக்டிவ்ன்ட்டு. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் ஏசி வச்சா நெறைய பேர் வராங்க. ஆ நான் வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு ப்ரீச்சிங்க்கு தான் வருவீங்களா ஆ கம்யூனிட்டிக்கு? லிட்டரலி த வாட்டர் இஸ் கெட்டிங் மட்டியர். அதான் நடக்குது. அதேதான். இல்ல லைக் வென் இட் இஸ் லைக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பீப்பிள் த வாட்டர் ஸ்டேட் கிளியர். ம். லார்ஜ் போக போக த அமௌண்ட் ஆஃப் பீப்பிள் ஹூ கேரி தேர் ஓன் கார்பேஜ் பேக்கேஜ் கூட கிடையாது அது கார்பேஜ்ன்னு ஆயிடுச்சு. பொல்யூட் பண்ணுது அந்த வாட்டர இப்ப. யாஹ்! சோ ஐ திஸ் வாஸ் ஃபீல் லைக் த லைக் ஃபர்ஸ்ட் திங். ஸ்மால் பாண்ட் இஸ் நாட் லைக் லேக் மாரி இவங்க வந்தா லிட்டரலா வி ஆர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் கூவம். யாஹ்! ஸ்பீக்கிங் ஆஃப் கூவம். ஓ மை காட்! பிரைட். ஆஹா. ஆனா பிரைடு முன்னாடி எனக்கு குயில்ட் பத்தி பேசணும். சொல்லு, சொல்லு. ஒண்ணும் ஏன்னா பிரச்சனை பிரைடு அதுக்கப்புறம் வந்ததுல. சோ குயில்ட்ல முக்கியமா என்னன்னா செல்ஃப் ஒப்சஸ்ட் அப்பதான் எனக்கு வந்து கிளியரா தெரிஞ்சது. பீப்பிள் பேசிட்டே இருக்கும்போது. அ அதுக்கு முன்னாடியோ, பின்னாடியோ ஏதோ ஒண்ணு நடந்தது. பிரித்வி ஃபவுண்டேஷன் வந்து ஒரு தே டிட் சம்திங். ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் தே டிட். பட் ஏதோ போயட்ரி, லிட்ரேச்சர் அவங்களும் பேசினாங்க குயர் மந்த்துக்காக. இல்ல. நாட் குயர் மந்த். பிரைட் மந்த். ஓகே. ஆஹா. தமிழ் அதுக்காக தெரியாது. அது பேசியிருந்தாங்க. ஒரு எக்ஸ்கியூஸா சொல்லிட்டோம். குயர் மந்த். அப்புறம் என்ன ஒரு ட்ரான்ஸ் ஃபேஷன் ஷோ நடந்தது. ம்ஹ்ம். அது அது நல்லா வேற ஒரு இருந்துச்சு. ஆர்கனைசேஷனா? அது சகோதரன் பண்ணது. அதுதான் யாஹ்! அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க அந்த நாள். அலையன்ஸ் பிரான்சஸ்ல. ம்ஹ்ம். அது ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனா வந்து குயில்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இட்ஸ் லைக் பிளேம் கேம். இங்க வந்து இவங்க மேல பழி போடுறாங்க. அவங்க இவங்க மேல பழி போடுறாங்க. மாத்தி மாத்தி பழி போட்டுட்டே இருக்காங்க. ஆனா கடைசியில நெறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. என்ன பண்ண வந்தாங்களோ அது பண்றதுக்கே. ஓ! நீ வந்து அங்க அன்னைக்கு விக்டம்ல? யாஹ்! நான் அத மறந்தே போயிட்டேன். ஏன்னா நான் பேசிட்டேன்ல ஸ்டேஜ் ஏறி மைக் புடிச்சு. ஆஹா. பட் ஆனா லைக் ஜென்யூனா நான் வந்து சொல்றேன்.
ஆனா எனக்குமே ப்ராப்ளம் இருந்தது. அங்க ஒருத்தங்க 2 பேர்ல ஒருத்தங்க மைக் பிடிச்சு பேசுனாங்க. எனக்கு ஒருத்தங்க மேல ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து பேர் சொல்லாமா வேணாமா? நம்ம ஒரு புது பேர் உருவாக்கோமே. ஹம்பலபாலே அதுக்கு. ம்ஹ்ம். இன்னொன்னுக்கு ம். திருகாணி. திருகாணியா? என்னடி சொன்ன? திருகாணியா? எஸ். ஓகே, ஓகே. அந்த திருகாணி அப்புறம் இந்த ஹம்பலபாலே. அங்க 2 பேர் தான் எம்சி பண்ணிட்டே இருந்தாங்க ஷோவ. ம்ஹ்ம். என்ன ஆச்சுன்னா, ஆ பேசிக்கலி டைம் இல்லன்னு அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே. இல்ல. ஷோ கம்மியா தான் எப்ப இருக்குன்ட்டு. ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவோம். ஷோ வந்து எப்ப? 3:30 3:00ன்னு நெனைக்கிறேன். 3:00. 3:30 யாஹ்! 3:30 டூ ஆமா. 5:30 தான் ஈவென்ட். ஆ, யாஹ்! ஆரம்பிச்சது 3:45. நான் ஆக்சுவலி 15 மினிட்ஸ் ட்ரெஸ் அங்க போய் டிராக்ல போணும்ன்ட்டு, நான் 15 மினிட்ஸ் அர்லியா எங்க மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் நடந்து வந்தேன். 18 மினிட்ஸ் வாக். அங்க இருந்து அதுவும் கடகடன்னு. சரி டைம் ஆயிட போகுது. ஐ நீட் டூ கோ ஃபாஸ்ட். ஐ நீட் டூ சேஞ்ச்ன்னு போயிட்டு 15 மினிட்ஸ் அர்லியா போய் அங்க போய் உட்கார்ந்துட்டேன் நான். லிட்டரலி 8 பேர் தான் வந்திருக்காங்க. சரி நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம பேசிட்டு நிம்மதியா போயிடலாம். ஐ டோன்ட் நீட் டூ பேனிக் மோட். லிட்டரலி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வெளிய வரதுக்குள்ளார ஐ ஹேவ் ஸ்வெட்டட் சோ மச் தட் ஆல் மை அவுட்ஃபிட்ஸ் வேர் ட்ரென்ச்ட். ஐ வாஸ் ஃபுல்லி வெட். அது வேற அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏசி ஏத்திட்டே போனாங்க. நான் வேற லைக் வெட் க்ளோத்ஸ்ல உட்கார்ந்திருக்கேன் ஸ்வெட்னாலன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் பேசிக்கலி அட்ஜஸ்டிங் மை ஹேர். அவங்க பேசிட்டே இருக்கும்போது. I அப்புறம் saw, I லேட்டா saw, I ஸ்டார்ட் saw பண்ணாங்க. next guy came, sat next to you. தலவாரிட்டு இருந்தாங்க. எனக்கு லிட்டரலி. சிரிப்பு தாங்கல. ஆமா. சரின்ட்டு ஆரம்பிச்சா கடகடன்ட்டு யாருமே அவங்களோட டைம் ஸ்டாம்ப ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் லிட்டரலி 2 பாட்டு பேசிக்கலி நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஹீரா மண்டியில வந்த 2 பாட்டு சௌராஷ்டிரால டிரான்ஸ்லேட் பண்ணி அது வந்து பாடலான்ட்டு இருந்தேன். ஸோ பேசிக்கலி 2 பாட்டு. ஸோ 1 சாங் இஸ் 5 மினிட்ஸ், அனதர் சாங் இஸ் 2 மினிட்ஸ். நான் என்ன நெனச்சேன், ஓகே 2 to 5 மினிட்ஸ் தான் 1 பெர்சனுக்கு டைம். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு சாங் மட்டும் பாடிடுறேன். 5 மினிட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும் அது. நான் லிட்டரலி ஒரு சாங்க கட்டே பண்ணிட்டேன். டைம் பத்தாதுன்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து அங்க நின்னுட்டு 15 நிமிஷம் பேசுனாங்க. 15 நிமிஷம். எனக்கு புரியவே இல்ல. எவனோ பேசும்போது நடுவுல குறுக்கால வர்றீங்க. இந்த மாரி ஒருத்தங்க டைம் போகும்போது பேச மாட்டீங்களா? வாட் யூ மீன்? குறுக்குல வந்து இல்ல அங்க பொங்கல் தான் நல்லா இருக்கும். இல்ல, அங்க இல்ல. தட்டுவடை எனக்கு தான் நல்லா ஆக்சுவலி இருக்கும். பார்ட்டிசிபென்ட் 15 நிமிஷம் பேசினது கூட பிரச்சனை இல்ல. ஓ யா! அந்த ஹம்பலபாலையும் பார்ட்டிசிபென்ட் அந்த பேர திருகாணியும் சொல்றவங்க. இருக்குல்ல. அதுதான் பேர் சொல்றவங்க. ஏங்க நீங்க தான் அடுத்ததுன்னு சொல்லப் போற அவ்வளவுதான் உங்களுக்கு டயலாக் இருக்கிறவங்க. என்டர்டெயின்மென்ட்ன்ற ஒரு பேர்ல எனக்கு தெரிஞ்சு 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. செல்ஃப் ஒப்சஸ்ட். ஒருத்தவங்க நான் தான் கடவுள் என்ன கும்பிடுங்கன்னு சொல்ற வரைக்கும் அவங்க போறாங்க. நான் வந்து ஷட் த ஃபக் அப். ஐ அம் இவன் ட்ரைங் அந்த டு லைக் டயலாக்கும் சொன்னாங்க அவங்க. யா நான் வந்து லைக் இன்னொன்னு பண்ணாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. குவில்ட் வந்தது. இட்ஸ் பேசிக்கலி அ ஃபீஸ்ட் டு த இயர்ஸ். லிட்டரேச்சர் நம்ம ஆஹா. கேட்கிறோம். சோ கண்ணு அதுல என்ன தெரியாதவங்களும் வந்து என்டர்டெயின்மென்ட் கேட்கலாம். இருக்கு? நீ நாலேஜ் கல்ச்சரல்ஸா இருக்க? யா அவங்க என்ன பண்ணிட்டாங்க 20 மினிட்ஸ் ஒருத்தவங்க வந்து லைப்ரரிக்கு பேசினாங்களே. லைப்ரரிக்கு வாய்ஸ் இருக்கிற மாரி பேசிட்டு போ வேண்டியதுதானே? யா எதுக்கு அப்புறம் இன்னொன்னு என்டர்டெயின்மென்ட்? சடனா அங்க வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க? என்னன்னு அங்க வந்து ஒரு ஏதோ செக்சுவல் அபியூஸோ பத்தி பேசுறதுக்காக ஏதோ ஸ்கிட் மாரி பண்றதுக்கு யாரோ வந்தாங்க. 20 மினிட்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தெரியும், தெரியும். 20 மினிட்ஸ். நான் ஏஞ்சு வந்துட்டேன் வெளில. நானும் எந்திச்சு வந்துட்டேன். நான் ஆரம்பிக்கும் போதே எந்திச்சு வந்துட்டேன். எனக்கு என்ன ஆமா. பிரச்சனைன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டயலாக் சொன்னாங்க என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே. இந்த மாரி நான் என்ன பத்தி பேச போறேன். அவ்வளவுதான் நான் ஏஞ்சு வந்துட்டேன். லைக் 20 மினிட்ஸ். வாட் யூ மீன்? இத என்கிட்ட சொல்ல கூட இல்ல. அப்புறம் நான் அந்த ஹம்பலபாலே கிட்ட ஓரினம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருக்குல்ல ஜூன் மந்த். அப்பவே நான் சொல்லிட்டேன். அப்பவே நான் பேர் குடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி அந்த பாட்டு பாடணும். நான் டிரான்ஸ்லேட் பண்ணதுன்ட்டு அப்பவே அந்த எம்சி கிட்ட சொல்லிட்டேன். அது லிட்டரலி தெரிஞ்சு that bitch that fucking bitch literally சான்ஸ் குடுக்கவே இல்ல. அப்புறம் பிரேக் அப்புறம் அந்த திருகாணி பொண்ணு வந்து
இல்ல உனக்கு தர்றேன் நான் சான்ஸ்ன்னு சொன்னாங்க. என் பச்சையா என் மூஞ்சி முன்னாடி. அங்க போன உடனே பேர் மாத்திட்டாங்க. வேற யாரோ ஃபர்ஸ்ட் சான்ஸ் தந்துட்டாங்க. எனக்கு லிட்டரலி இதுதான் 2, உங்க 3 பேர் எனக்கு இதுதான் உங்க ஸ்டாண்டர்ட்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸே வேணாம். அப்படிதான் எனக்கு இருக்கு. 2, 3 பேர் பிரிப்பேர் பண்ணிட்டு கூட வரல என்னன்னு. லிட்டரலி 2, 3 பேர் பிரிப்பேரே பண்ணல. அங்க வந்து ஒளர்னாங்க. நான் வந்து ஓ மை காட் ஐ ஹேவ் பீன் பிரிப்பேரிங் ஃபார் திஸ் ஃபார் a month. a whole as month. நான் இல்ல ஸ்டார்டிங்ல ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்ல வந்து லிஸ்ட் படி கூப்பிடுவா இல்ல நான் ரேண்டமா கூப்பிடுவா? இல்ல நானே கூப்பிடுறேன் அப்படின்னு. நான் வந்துட்டு what the லிஸ்ட் படி கூப்பிட்டு இருந்தா பிரச்சனை பாதி. லைக் லிட்டரலா லிஸ்ட் படி கூப்பிட்டு இருந்தா லைக் ஈவன் இஃப் தே சேஞ்ச் த லைக் டேட் இல்லாம இல்ல ஆல்பபெட் ஆர்டர்ல கூப்பிட்டா கூட we will have the satisfaction ஓகே ஆல்பபெட்ல கூப்பிட்டதால என்ன கூப்பிட முடியல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆமா. they just chose to call people. அதுவும் எப்படி பிக் பண்றாங்கன்னா ஓகே ரேண்டம் பர்சன் இந்த பேர் எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் கூப்பிட போறேன். ஸோ how do they look like அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓ மை காட். அதுவும் சைட் அடிக்கிறதுக்காக. Remember? சீப்பான பிஹேவியர். சீப்பான பிஹேவியர். Oh my god ஒரு திருக்காணி ஒண்ணு பண்ணது எனக்கு செம்ம கிரிஞ்சா இருந்தது. அண்ட் யூ நோ வாட் நான் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட போய் பேசினேன் அதை பத்தி. கம்யூனிட்டி பீப்புள் லுக்கிங் அட் மீ வியர். நான் உங்ககிட்ட சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு. யூ நோ லைக் த ரீசன் லைக் ஈவன் இஃப் வி ஆர் பொலிமிஃபைங் ஹியர் அவங்களுக்கு இன்னும் புரியாது பிகாஸ் தே திங்க் வாட் எவர் தே ஆர் டூயிங் இஸ் நாட் ராங் அப்படின்றாங்க. டூயிங் விட திங்கிங் இஸ் நாட் ராங்ன்றாங்க. திருக்காணி என்ன தெரியுமா பண்ணுச்சு? நீ இருந்த திருக்காணி வந்துட்டு மைக் பிடிச்சிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன் அங்க இருந்தாங்களே பஸ் கட் ஜில நேம் ஆரம்பிக்கும் ஃபுல் பேர் சொல்லலாம். அவங்க பக்கத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃப்ரெண்ட் கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. நான் ஸ்ட்ரெயிட்னு ஏன் ஸ்பெசிஃபை பண்றேன்? நார்மலா நான் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன். ஆனா திருக்காணிக்காகவே நான் சொல்றேன். திருக்காணி இந்த ஜீன்ற பர்சன் ஆக்சுவலி குயர். திருக்காணிக்கு உங்க குயர்னு தெரியும். திருக்காணி வந்துட்டு யாரு அது உங்க பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்களா இல்ல எவ்வளவு நாளா தெரியும் அப்படியே பேசுது. ஓ இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் திருக்காணி வந்து அங்க ஓப்பனா சொல்லிடுச்சு. அது கிட்டத்தட்ட போவட்டேன் மைக் குடிச்சு. like this whole thing about bad queers, evil queers, something சம்பந்தமே இல்லாம பேசிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமா. நான் ராம்கே கிட்ட தனியா போயிட்டு கேட்டுட்டேன். இதுதான் கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்றதுன்னா இப்ப இந்த ஸ்ட்ரீட் பீப்புள் பாக்குறவங்க எல்லாரும் நானுமே இவங்கள மாதிரி தான் நினைப்பாங்க ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி. அன்னைக்கே சொல்லிட்டேன். சோ திருக்காணி வந்து கேக்குது யார் நீங்க அப்படியா அப்படி இப்படி கேக்குது. அவங்க வந்துட்டு லிட்டரலா அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து நான் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் பர்சன் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிற அப்ப அந்த ஸ்ட்ரெயிட் பர்சனோட லைக் ஓவர் ரெபுடேஷன் உடையிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ தான் மைக் பிடிச்ச அது யூ சோஸ் த வேர்ட். உன் வாயில இருந்து வர வார்த்தை நீ தான் சூஸ் பண்ணி சொன்ன. உன்னால என்னையுமே அதே மாதிரிதான் பார்க்க போறாங்க. என் பக்கத்துல இருக்க எல்லாரையும் அதே மாதிரி தான் பார்க்க போறாங்க. ஏன் அந்த ரூம்ல இருக்க முக்காசி பேர் அப்படிதான் பார்க்க போறாங்க. லைக் நான் ஓப்பன் மைண்டடா இருக்கிறேன்னா அதுக்குன்னு நான் ஓப்பனா பர்வர்ட்டடா பேச கூடாது. அதான் அவங்க வந்து லைக் கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு எம்சியா நீ பண்ற வேலை யூ ஆர் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டிங் தி பீப்பிள் சிட்டிங் தேர்னு. லைக் யூ ஆர் ரெப்ரசன்டிங், யூ ஆர் மேனேஜிங், யூ ஆர் மல்டிடாஸ்கிங், யூ ஷுட் பி கிரியேட்டிவ். அதுதான் கிரியேட்டிவான பர்சனே கிடையாது. முதல் பாக்ஸே அங்க டிக்கால எதுக்குமே வந்தது ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து ஹாய் அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. என்னமோ வந்து ரெட் கார்பெட் இவங்க வந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பேசுனாங்க பாருங்க. ஓ மை காட் 15 நிமிஷமா. அதுவும் நான் சொன்னேன்ல பிருத்வி ஃபவுண்டேஷன் வந்து ஏதோ ஒரு இது நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அலையன்ஸ் பிரான்சிஸ்லன்ட்டு அங்கேயும் அவங்க பேசுனாங்க. ஆக்சுவலி பேனல் டிஸ்கஷன்லயே அவங்க பேசுனாங்க. இந்த பர்சன் ஆக்டிவிஸ்ட் தெரியும். அதே ஆக்டிவிஸ்ட் குயில்ட்டுக்கு வந்து என்ன அலையன்ஸ் பிரான்சிஸ்ல பேசுனாங்களோ அதே இங்க கூட வந்து பேசுனாங்க குயில்ட்ல வந்து. ட்ரிக்ஸி மெட்டல் எல்லா டூர்லயும் ஒரே ஜோக் சொல்ற மாதிரியா? நான் வந்து bitch I have listened to this. most of the people யார் வர்றாங்களோ திரும்ப திரும்ப இந்த மாதிரி queer events வந்த people தான் வர்றாங்க. வீடியோல இருக்கும், இன்ஸ்டாகிராம் ரீல்லயும் இருக்கும் அது.
வந்த பீப்பிளே திரும்ப திரும்ப வர்றாங்க. நீ அவங்க சொன்னதே பேசுனது திரும்ப திரும்ப பிரச்சனை இல்ல. சொல்ட்டே இருக்க. 15 மினிட்ஸ் கண்டிப்பா ப்ராப்ளம். ஏன்னா 3 பேர் பேசுற இடத்துல ஒருத்தங்க பேசியிருக்காங்க. ஆமா. 2வது அவங்க படிக்க போறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அங்க தான் காண்டாது. ஐயா! ஓ மை காட்! நீங்க எழுதுனதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு 10 மினிட்ஸ். அப்ப நான் என் 3 பாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஒண்ணு 10 மினிட்ஸ் எடுத்தா நான் 45 நிமிஷம் பேசிட்டு போலாமா? லிட்டரலி அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ பாஸ் கிடைச்சது. மத்த எல்லாருக்குமே லிட்டரலி எம்சி வந்து நடுவுல "ஓ மை காட் ஃபாஸ்ட்டா பண்ணுங்க, ஃபாஸ்ட்டா பண்ணுங்க, ஃபாஸ்ட்டா" அவங்க முதல்ல இவ்ளோ டைம் எடுக்கும்போது ஃபாஸ்ட்டா பண்ணுங்கன்ட்டு உங்களுக்கு சொன்ன தோணலையா? ஏன் அப்படி சவுண்ட் போட்டு மைக் குடு அப்படி சொல்லிட்டு புடுங்கிட்டு போக வேண்டியதானே? மத்தவங்ககிட்டலாம் அதிகாரம் பண்றியே போயிட்டு. ஃபோட்டோ எடு, ஃபோட்டோ அதான். எடுன்னு சொல்லிட்டு. ஹா! வை டிட்ன்ட் தட் ஹேப்பன்? அப்புறம் கடைசில வந்து சான்ஸ் எனக்கு கிடைக்காதுன்ட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாரி ம். நெறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. எனக்கு இன்னொருத்தவங்க தெரியும் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. மத்தவங்கலாம் எனக்கு தெரியல. அவங்க வெளிய ஐயோ! வரல. தே டிட் நாட் கம் நம்ம அவுட் ஃப்ரெண்ட் ஆஸ் விக்டிம்ஸ். ஒருத்தங்களுக்கு பேசிட்டு இருக்கும்போது கண்ணு கட்டுறாங்க. நிறுத்து நிறுத்துன்ட்டு. ஓ மை காட்! ஓ மை காட்! சீரியஸா அவங்க கன்ஃப்யூஸ் ஆறாங்க மைக்க புடிச்சுக்கிட்டு. எவ்வளோ எம்பாரஸிங்கா இருக்கும். ஆஹா. ஓ மை காட்! நான் வந்து என்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் தான் இருக்கறதுலயே பெரிய புல்லின்னு நெனச்சேன். நான் தப்பு பண்ணிட்டேன். லிட்டரலி. அப்புறம் நான் வந்து அம்பலபாலை கிட்ட போய் கேட்கல. பட் அவங்களா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. லைக் ம்ஹ்ம். இந்த மாதிரி கட்டே இன்ஸ்டிடியூட் வந்து 3 ஹவர்ஸ் தான் டைம் தந்தாங்க. நீ வந்து 3 ஹவர்ஸ்க்கு தான் புயருக்கு ஆலையா இருப்பேன்னா, நீ ஆலையாவே இருக்க வேணான்ட்டு ப்ளேம் ஷிஃப்ட் பண்றாங்க அவங்க லிட்டரலி. அவங்க ப்ளேம் எடுத்துக்காம, ஒரு எம்சியா ப்ளேம் எடுத்துக்காம, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு லிட்டரலி அவங்களுக்கு தெரியும் 3 மணி நேரம் தான் கிடைச்சிருக்கு. இந்த இன்ஸ்டிடியூட் அவ்வளவுதான் தருதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூட்ட ப்ளேம் பண்றாங்க. பிட்ச் ஹூ கேர்ஸ்? உனக்கு ஏன் தெரிஞ்சுட்டே நீ தப்பு பண்ணியிருக்க. நான் வந்து சொல்றேன். நான் இப்ப என்னோட என்னோட கட்ஸோட சொல்றேன் நானு. நீ யாரு கேட்கன்னு சொல்லல அவங்க. நான் சொல்றேனே என்கிட்ட ஒரு மைக் குடுத்து பாரு. நீ நீ போட்ட குப்பைய கூட